மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு இது. நாம் நிறைய அன்றாட வாழ்க்கையில் உணவுப் பொருட்களை சாப்பிட்றோம். அதில் பாதி விஷத்தை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது பின்னாடி நோய்வாய்ப்பட்ட பிறகு தான் தெரியுது. அதிலும் குறிப்பாக புதுச்சேரியில் கடற்கரை ஓரங்களில் குழந்தைங்க பார்த்து ஆசைப்படுற விதமாக நிறைய பஞ்சு மிட்டாய்கள் விற்பனை செய்யப்படும். அதில் மிக கொடிய புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய விஷம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி புதுச்சேரி அரசு அதை தடை பண்ணியிருக்காங்க, ஆய்வுக்கும் உட்படுத்தியிருக்காங்க. அதே போன்று தமிழக அரசும் அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் 80 வயது அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. பிறகு 60 வயதாக மாறுச்சு. இப்போ 50 வயது அதை தாண்டி வாழ்வோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக எல்லா ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம சரியான உணவுப் பொருட்களை உட்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் 60 வயது முதியவர் செய்யக்கூடிய வேலையை இப்போ 20 வயது இளைஞன் செய்ய திணறான். அதுக்கான ஆற்றலோ அந்த உடலில் ஏற்படக்கூடிய சக்தியோ இல்லாமல் போயிடுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் உணவுப் பொருட்களை தான் காரணமாக சொல்கிறாங்க. நாம் அதிகபட்சமாக 2 வகையான உணவுகளை எடுத்துப்போம். ஒன்று பயிரிட்டு வரக்கூடிய உணவு, இன்னொன்று கால்நடைகள் மூலமாக மற்ற உயிரினங்கள் மூலமாக வரக்கூடிய உணவுன்னு 2 விதமான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறோம். அதிலும் குறிப்பாக வெள்ளை அமிர்தம் சொல்லக்கூடிய பால், அது அதிகமாக தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள தொடங்கணும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி 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 உணவினுடைய மாறுபாடு துரித உணவாக மாறிடுச்சு. அதிலும் இந்த பஞ்சு மிட்டாயிலேருந்து நம்ம தொடங்குகிறோம். புதுச்சேரி அரசு எப்படி இந்த கவனப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரங்களில் நிறைய விழாக்காலங்களில், அது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் இந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை நடக்கும். நம்மளே பார்ப்போம். அந்த ரோஸ் கலரில் அவங்க வச்சுட்ருப்பாங்க. குழந்தைங்க போனால் அதை கேட்டு அதே இடத்துல போட்டு தரக்கூடிய ஒரு சூழலும் திருமண விழாக்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பஞ்சு மிட்டாயை பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி தருவோம். அதில் இப்போ சில நிறமூட்டிகளை ஏற்றுறாங்க அப்படின்னு பல சொல்லாடல்கள் நம்ம பார்த்துருப்போம். கலர் பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சில மருத்துவர்கள் குறிப்பாக சொல்கிறதையும் நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் பாண்டிச்சேரியில் விற்று அந்த பஞ்சு மிட்டாயில், குறிப்பாக அந்த வடமாநிலத்தை ஒரு சிலர் விற்றுட்டு இருந்ததில் கலருடைய அந்த நிறமுடைய கூடுதல் அளவை பார்த்து இது ஏதோ வேறுபாடாக தெரியுது, இந்த பஞ்சு மிட்டாய் அதனுடைய தரம் ஏதோ மாறுபட்டிருக்கு, வண்ணம் கூடுதலாக தெரியுது அப்படின்னு ஒரு மருத்துவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட சொன்னதின் அடிப்படையில் அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதில் பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்தது. ரொடமின் பி அப்படிங்கக்கூடிய ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டு விடயம் அதில் இருக்குது. அந்த ரொடமின் பியை சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக புற்றுநோய் வருவதிலிருந்து நம்ம காத்துக்கொள்ளவே முடியாது, கட்டாயமாக வரும் அப்படின்னு அவங்க சோதனைக்கு உட்படுத்தின ஆய்வறிக்கை ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கு. சரி, இது எத்தனை ஆண்டு காலமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பல ஆண்டுகளாக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி திருவிழா காலங்கள், குறிப்பாக இந்த மாதிரி கடற்கரை ஓரங்கள், மக்கள் கூடும் இடங்கள், அதிகமாக குழந்தைகள் வரக்கூடிய பூங்காக்கள், இந்த மாதிரி இடங்களில் நிறைய விற்பனை செய்கிறத பார்த்துருக்கோம். ஒரு காலகட்டத்தில் திருமண மையங்களில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் திருமணத்துக்கு போனால் கூட அங்கேயே தயார் பண்ணி கொடுக்குறதையும் பார்த்துருக்கோம். அவங்க ஒரு ரோஸ் கலர் பொடி அல்லது பச்சை கலர் என்னென்ன நிறங்கள் தேவைப்படுகிறதோ அந்த நிறங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த நிறமூட்டி, குறிப்பாக இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாயில் கொடுக்கக்கூடிய அந்த நிறமூட்டி, நம்ம இந்த ஊதுபத்தி இருக்குது பாருங்கள், அந்த ஊதுபத்திக்கு கீழே அந்த கம்பில் ஒரு வண்ணங்கள் தடவுவாங்க. ரோஸ் கலர் தடவுவாங்க, பச்சை கலர் தடவுவாங்க, நீல கலர் தடவுவாங்க, அல்லது சட்டைக்கு போடுற அந்த நிறமூட்டிகள் கொடுக்க வேண்டிய சாயத்தை தான், அந்த ரசாயனத்தை தான் இந்த பஞ்சு மிட்டாயில் கலந்துருக்காங்கன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் வருது. இதனால தான் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் புதுச்சேரி அரசு அதை சோதனைக்கு உட்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் தற்காலிகத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இனிமே இந்த ரோஸ் வடிவிலான பஞ்சு மிட்டாய் இருக்கக்கூடாது அப்படின்னு புதுச்சேரியினுடைய ஆளுநர் கூட தானாக ஒரு காணொலி வெளியிட்டு அதற்கான விழிப்புணர்வு பதிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய தொடர் நிகழ்வாக தமிழக அரசில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை இதை கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயை சோதனைக்கு உட்படுத்தி அதிலிருந்து ஆய்வறிக்கை வந்த பிறகு இதை நிச்சயமாக தடை செஞ்சிரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாம் உணவு உட்கொள்ளும் பொழுதும் சரி, குழந்தைகளுக்கு கடையில் போய் சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கும்போதும் சரி, இதில் என்ன பொருட்கள் கலந்துருக்காங்க, இல்லை என்ன ரசாயனங்கள் அதில் உள்ளேற்றிருக்காங்க, இது எது ஒன்றையும் பார்ப்பதில்லை. அதுவும் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட இப்போ இன்றைக்கி அதிகப்படியாக பரவி இருக்கிறது இந்த ஜெல்லி மிட்டாய் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த சிப்ஸு, அப்படி இந்த பாப்கார்ன்லேயே இன்னொன்று ஒரு வகை வருது, அது தீ வச்சு கொளுத்துனீங்கன்னா லேஸ் போன்ற பொருட்களை அதிகமாக குழந்தைங்க அந்த
பளபளப்பான கவரில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை வாங்கி சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த நூடுல்ஸில் சில நிறமேற்றிகளை ஏற்றதுனால குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னு கண்டறிஞ்சதுனால ஒரு கட்டத்தில் அந்த மாதிரியான நூடுல்ஸை தடை பண்ணாங்க. பிறகு அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ளீடாக வந்து இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் மையங்கள் தொடங்குது இல்லையா, அந்த இடத்துல இந்த நூடுல்ஸுடைய பெருக்கம் அதிகமாக ஆச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக வேறு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலை நேர உணவகமாக இருக்கட்டும், ஒரு சிற்றுண்டி மையமாக இருக்கட்டும், அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் காலையில் செஞ்ச உணவை மதியம் வச்சுருந்தாலோ அல்லது மதியம் செஞ்ச உணவை இரவு வச்சுருந்தாலோ ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் தயாரிப்பு நேரம் இருந்தால் கூட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிங்க, பாதுகாப்புத்துறை அதிகாரிங்க உடனடியாக அங்கே போய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த உணவகத்தையே சீல் வைக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எந்த இடத்துல எந்த உணவை யார் தயாரிக்கிறாங்க, இது தரக்கட்டுப்பாடு வாய்ந்ததா, இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு மையமாக அந்த உணவகம் செயல்படுதா, இது எது ஒன்றையும் நாம் பார்ப்பதும் இல்லை. அரசின் அதிகாரிகளும் பெருசாக அதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா உணவின் மூலமாகத்தான் எல்லா நோய் பரவல்களும் வருது, தண்ணீர் மூலமாகத்தான் எல்லா நோய் பரவல்களும் வருதுன்னு இங்கே இருக்க எல்லா மருத்துவருக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா இங்கே மருத்துவம் அப்படிங்கிறது பெரிய மாஃபியாவாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காசு இருந்தால் ஒரு வைத்தியம் செய்ய முடியும், காசு இல்லைன்னா ஒரு வைத்தியம் செய்ய முடியும். அரசு மருத்துவமனைக்கு போனால் கூட ஒரு சில மக்கள்கிட்ட நீங்கள் இந்த காசு கொடுத்தா இந்த வைத்தியம் செய்ய முடியுன்ற சூழலை ஒரு சில மருத்துவமனைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாளை ஆயுட்காலத்தை குறைக்கின்ற அளவிற்கு இந்த உணவில் செய்யப்படுகின்ற கலப்படங்கள் இருந்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் தற்போதைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு நோய் தொற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 விதமான குடல் புற்றுநோய்கள் உருவாயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் அல்லது நீர்க்கட்டிகள் போன்ற நோய்கள் அதிகப்படியான பரவலாக உருவாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிறு வயதிலேயே பெண் குழந்தைகள் வந்து மாதவிடாய் ஏற்படுற அந்த சூழலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, எப்படி இந்த 18 வகையான குடல் புற்றுநோய்கள் வருது, இதற்கான சிகிச்சை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 தொகுப்புகள் அடங்கிய, அதாவது டிஎன்ஏவை பாதிக்கக்கூடிய அளவிற்கான மொத்த தொகுப்பு ரசாயன கலவை தான் இந்த புற்றுநோயை உருவாக்குது. அந்த புற்றுநோயினுடைய கார்சினோஜென் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு அமிலம், அந்த அமிலத்தை 70 கூட்டு அமிலங்கள் சேர்ந்து உருவாக்கி தான் இந்த புற்றுநோயை உருவாக்குது, புற்றுநோய்க்கான காரணமாக அமையுது. இதுக்கான வழிமுறையாக என்ன பண்ண, நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே வழிமுறை கீமோதெரப்பியை தவிர வேற எது ஒன்றும் இல்லை. மற்ற வளர்ந்த நாடுகளில் அமெரிக்காவில் கூட ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நிறுவனம், அது ஒரு 100 பேருக்கு மட்டும் அதை வந்து அந்த மருந்தை செலுத்தி பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் 100 பேருமே வேறு வேறு புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் அதில் 70 விழுக்காட்டு பேர் உண்மையிலே குணமடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த மருந்தை மீண்டும் கொண்டு வருவதில் ஒவ்வொருத்தருக்குமான மாறுபட்ட சூழல் இருக்கிறதுனால அந்த மருந்தை முழுமையாக மற்ற இடங்களுக்கு நகர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. இந்த காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எப்படி இந்த மாதிரியான நோய்களை உருவாக்குது அப்படின்னு நம்ம தேடுறோம் அப்படின்னா நாம் உணவின் மீதான கவனத்தை செலுத்துவதே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஒரு உணவகத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம் அல்லது ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ற பார்வையே இல்லை. ஒரு காலத்தில் ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இயற்கையாக விளையக்கூடிய அத்தனை பொருட்களும் இயற்கைத்தன்மை வாய்ந்தது தான், அப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பெருநகரங்கள் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் காய்கறிகள் விற்கக்கூடிய கடை. இப்போ செயற்கை முறையில் ஒரு காய்கறியை உருவாக்க முடியுமானா முடியாது, இயற்கையாக தான் விளைவிக்க முடியும். ஆனால் அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழலில் இது ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா ரசாயன உரங்கள் இல்லாமல், எப்படி கால்நடைகளை அவங்கள அதை வந்து இப்போ உடனே வளர்த்தெடுக்கணும், இப்போ கோழிகளுக்கு ஊசி போடுற மாதிரி அது வளர்த்தெடுக்கணுன்ற மாதிரி காய்கறிகளும் சீக்கிரமாக பயிரிட்டணும், அந்த குட்டை பயிர்கள்னு சொல்லக்கூடிய சின்ன அளவிலே அது விளைச்சலை கொடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரசாயன உரங்களை எப்படி விளைநிலங்களில் போடுறாங்களோ அது மாதிரி கால்நடைகளை அவங்களும் உடனடியாக வளர்ந்துடணும், உடனே எடை கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஊசிகள் போடுவது. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் எல்லா விதமான பக்க விளைவுகளையும் உடம்புல ஏற்படுத்துது, எல்லா விதமான உடல் உறுப்புகளையும் பாதிப்படை செய்யுது. உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய இந்த ரசாயன கலப்படமான விளைபொருட்களாக இருக்கட்டும், இது மீதான அரசினுடைய கவனம் எப்படி இருக்குது, அல்லது மாதிரி கால்நடைகளை உண்றோம் அதில் இந்த மாதிரி ஊசி போடப்பட்ட அந்த டிஎன்ஏவை இன்னும் வேகமாக உருவெடுக்க வைக்கக்கூடிய ஊசி போடுறாங்க, அதுக்கான விஷயங்களை தடுக்கக்கூடிய அளவீடு அப்படிங்கிறது அரசிடம் கையில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வியாபாரிகளும் சரி, ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் சரி இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நாம் என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை உடனடியாக நகர்த்தி ஆகணும், அதாவது பெருமளவில் விற்பனை நடந்தாகணும், பெரிய லாபத்தை ஈட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் அந்த உணவில் கலக்கக்கூடிய கலப்படம் இங்கே பல பேருடைய உயிரை குடிக்கக்கூடிய விஷமாக மாறி போகுது. அதுவும் என்னென்னா நம்ம கையாலே நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷத்தை கொடுக்குறோம். எதெல்லாம் நல்ல வண்ணங்களாக நல்ல கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியுதோ பிள்ளைங்க முதல்ல வாய் வழியாக உண்கிறதுக்கு பதிலாக கண்ணு வழியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. பாரு இந்த ஜாம் நல்லா இருக்குது, இந்த வண்ணம் பூசிய விடயங்கள் நல்லா இருக்குன்னு வீட்டில் போய் சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களுடைய மனநிலை மாறிடுச்சு விளம்பரங்கள் மூலமாக.
ஒட்டுமொத்தமாக உற்பத்தியாளர்கள் அதிக லாபம் ஈட்டுதலுக்காக இந்த மாதிரி ரசாயன கலப்படங்களை செய்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகளுக்கான புற்றுநோயிலிருந்து தொடங்கி எல்லா விதமான நோய்களுக்கும் அடித்தளமாக இந்த பாதுகாக்கப்படாத அல்லது அதை என்னவென்றே தெரிந்து கொள்ளாத உணவுப் பொருட்கள் தான் காரணமாக இருக்குது. உணவை நாம் தேடணும். இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து பாம் ஆயிலில் சமைச்சோம், சன்ஃப்ளவர் ஆயிலில் சமைச்சோம். இன்றைக்கி அந்த எண்ணெயை வேண்டாம் அப்படின்னு செக்கு எண்ணெய்க்கு நாடுறோம். அதே மாதிரி இயற்கை முறையில் ஒரு சில நாட்களில் நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்துருக்கலாம், காய்கறியில் ஸ்ப்ரே பண்ணி கலர் மாறாமல் அது வாடி வதங்கி போகாத அளவிற்கு வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய நாட்டு தக்காளிகள் பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு ஹைபிரிட்டில் விளையக்கூடிய தக்காளிகளையும் கத்திரிக்காய்களையும் தான் பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் ஹைபிரிட்டில் வரக்கூடிய அந்த கத்திரிக்காயை நிறைய எதிர்த்தாங்க, போராடினாங்க. கத்திரிக்காய் மட்டும்தான் அப்படி வருதா? எல்லா காய்கறிகளும் இன்றைக்கி அப்படி வருது. ஆனால் அந்த போராட்டங்கள் நீர்த்து போயிடுச்சு. என்ன காரணம்? எல்லாம் நல்ல உணவை நோக்கி போயிட்டோமா அப்படின்னா இல்லை. ஒரு சில பகுதிகளில் இன்னும் கிராமங்களில் எந்த விதமான ரசாயன உரங்களும் போடாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விற்கிற காய்கறிகளுக்கு மதிப்பு கொடுத்தால் மட்டுமே பலாயிரக்கணக்கான உழவர்கள், விவசாயிகள் வாழ்வாங்க. அதன் மூலமாக உழவர் சந்தை விரிவுபடுத்தப்படும், தற்சார்பு பொருளாதாரம் யதார்த்தமாக்கப்படும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உருவாக்கப்படும். இதை ஏன் இதிலிருந்து நகர்த்தி நாம் வேறொரு நோய் பாதைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சிலருடைய பேராசை தான் காரணம். அந்த பேராசை இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் குடித்து விடுமே. ஆனால் அந்த வாழ்க்கையை என்ன வாழ்க்கையாக நீங்கள் மீண்டும் எந்த உற்பத்தியாளருக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இருக்கக்கூடியவர்கள் தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவாகட்டும் என்ன பொருள் கொடுக்குறீங்க. இன்றைக்கி பாலே விஷமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நம்ம ஆவின் பால் வாங்குகிறோம், வெளியில் கடையில் பால் பாக்கெட்டில் பால் வாங்குகிறோம். ஒரு மருத்துவர்கிட்ட போனாக்கா 3 விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க. வெள்ளை நிற சீனியை பயன்படுத்தாதீங்க, வெள்ளை நிற இந்த கடையில் விற்கிற பாக்கெட் பாலை வாங்கி பயன்படுத்தாதீங்க, இருக்கக்கூடிய உணவுப் பொருளை தயவு செஞ்சு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கி மருத்துவர்கள் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதனால் நல்ல பொருட்களை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுங்க. எந்த இடத்துல ஒரு கிராமத்துக்கே போங்க, ஒரு உழவர் சந்தை நடக்குது, அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் போட்டிருக்காங்கன்னா அந்த கிராமத்துக்கு போங்க. அங்கே விளையக்கூடிய பொருட்களை நிறைய பேர் இன்றைக்கி மாடி தோட்டம் போட்டு தானவே இயற்கை உரத்தில் வீட்டில் மீந்து போகிற காய்கறி பொருட்களை போட்டு விளைவிக்கிறாங்க. அது மாதிரியான காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. யதார்த்தமாக இருக்கக்கூடிய தமிழனுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திணைப்பொருட்கள் போன்ற இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள், பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது. அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை நோய்வாய்ப்படாத ஒரு தலைமுறையாக உருவாக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கரு பெறுபவர்களுடைய விழுக்காடு, அதாவது குழந்தை பெற தயாரான தகுதியில் உள்ள விழுக்காடு 65 விழுக்காட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 35 பேருக்கு தான் தானாக கரு உருப்பெறுகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை பாரு. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து குழந்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள் மாதிரி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு சில கூடங்களை வச்சுக்கிட்டு கருத்தரிப்புகள் மையங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைக்கெல்லாம் காரணம் நாம் சாப்பிடுகின்ற உணவு தான். பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, ஆண்களும் சரி, நாம் என்ன உணவு சாப்பிட்றோம், நம்ம உடம்புக்குள்ளே என்ன அனுப்புகிறோன்ற புரிதல் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நோய்வாய்ப்பட்டு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டி வரும். அதனால் கவனம் எடுத்து செய்யுங்க. இன்றைக்கி இந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துருக்கு. இதோட கடந்து போகாமல் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பாதுகாப்பான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடும் நல்லபடியாக வாழணும். நன்றி.